வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்டோடைய 8வது யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்றே குலம். உலக மக்கள் அனைவரையும் நம்ம உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவது தான் என்னது மனிதர்களினுடைய ஒரு சிறந்த கடமை. அதுதான் இறை தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருமூலரினுடைய பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மனிதர் அனைவருமே ஒரே இனத்தினர் தான், உலகை காக்கக்கூடிய இறைவனும் ஒரு ஆள் தான். இந்த கருத்துக்களை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யமனை பற்றிய ஒரு பயம் இருக்காது. நம்ம கூசாமல் செல்ல வேண்டிய நல்ல வழி இதை விட வேற கிடையவே கிடையாது. அப்ப நம்ம உலகத்து மக்களுடைய மனசுல நம்ம நீடூழி வாழணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நினைத்து பிற மக்கள் கிட்ட நம்ம அன்பு கோரணும். பிறருக்கு ஏற்படக்கூடிய பசி துன்பங்களை நமக்கு ஏற்பட்டதாக கருதி அவங்களுடைய அதை தீர்க்க முயலணும். அதுதான் சிறந்த கடமை, சிறந்த அறம். அப்படிப்பட்டவர்களுக்கு யமனை கண்டு அஞ்ச வேண்டுவதில்லை என்று திருமூலர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில். அதாவது அந்த படங்கள் எல்லாம் நிறைய அமைந்திருக்கக்கூடிய மாடங்களையுடைய அந்த கோயில்ல வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நம்ம ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினா அது அவங்களுக்கு போய் சேராது. புரிஞ்சுச்சாம்? யாருக்கு? இறைவனுக்கு போய் சேருமா? இல்லை. அப்போ நடமாடக்கூடிய கோயில்களை உடையது யாரு? நம்ம மனிதர்கள் தான். நீங்கள் தான் அந்த ஆலயம், மனிதர்கள் தான் ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடமாடக்கூடிய அந்த கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு போய் சேராது. அப்போ நம்ம அது யாருக்கு தான் கொடுக்கணும்? அதாங்க சொல்ல வராங்க. நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. அதாவது படங்களையுடைய ஒரு ஆலயத்துக்கோ இல்லது ஒரு கோவிலுக்கோ சென்று அந்த கடவுளுக்கு நீங்க கொடுக்கறத விட நடமாடக்கூடிய ஆலயமாகிய நடமாடக்கூடிய அந்த கோயிலாகிய ஒரு அடியார்களுக்கு அந்த பசி முதலியவற்றால் வாடுகிறவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது டைரக்டா இறைவனை சென்று சேரும் அப்படின்னு திருமூலர் சொல்றாங்க. சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? நமன், யமன், சித்தம், உள்ளம், நம்பர், அடியார், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், நானாமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால். இந்த திருமூலர் யாரு அப்படின்னு சொன்னா 63 நாயன்மார்களுள் ஒருவரும் யாரு? திருமூலர். 18 சித்தர்களுள் ஒருவரும் இந்த திருமூலர். இவர் இயற்றிய நூல் என்னன்னா திருமந்திரம். ரொம்ப முக்கியமான பாடல் இது. சரியா? நீங்க இது ஃபுல்லுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ திருமந்திரம் என்பது 3000 பாடல்களை கொண்டதாக காணப்படுகிறது. ஸோ 3000 பாடல்களை கொண்டதுனால இதை தமிழ் 3000ன்னு சொல்லுவாங்க. இது கேட்ட கொஸ்டின், இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரியா? தமிழ் 3000 என அழைக்கப்படுவது எது? திருமந்திரம். இது திருமந்திரம் 12 திருமுறைகள் உண்டுன்னு நம்ம பார்த்திருப்போம். அதுல 10வது திருமுறையாக அமைந்திருப்பது திருமந்திரம். திருமந்திரத்தை ஏற்றியது யாரு? திருமூலர். ஓகே தானே? புக் பேக்ல உள்ளது பார்க்கலாம். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? யமன். யமன்னா என்ன? நமனை. அப்போ ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. நமன் இல்லை. பிரித்ததுன்னா எப்படி வரும்? நமன் கூட்டல் இல்லை. இது இயல்பு புணர்ச்சியா இல்ல விகார புணர்ச்சியா? இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட், நம்பருக்கு கூட்டல் அங்கு. இதை சேர்த்தது என்னது? நம்பர் கங்குன்னு வரும். சரியா? குருவினா பாருங்க, யாருக்கு யமனை பற்றிய அச்சமில்லை? மனிதர் எல்லாரும் ஒரே இனத்தினர், இறைவன் ஒருவனே அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டவங்களுக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை. மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழ விரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. அதனால மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இதை நம்ம மனசுல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழலாம் என்று திருமூலர் கூறுகிறார். ஈஸி தானா? நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். மெய்ஞான ஒளி. ஐம்பொறிகளுடைய ஆசையை அடக்கி நம்ம அறிவோடைய வழியில சென்றால் நம்ம வாழ்வாங்க வாழலாம். சரியா? அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே.
என்ன சொல்கிறாங்கன்னா, தம்முடைய இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை முழுவதுமாக அழித்தவர்களுடைய மனதில் தான் யார் எழுந்திருக்காங்களாம்? மேலான பரம்பொருள் ஒளியாக எழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பணத்துக்கு மேலேயே ஆசை வச்சு பணத்தை தேடி தேடி ஓடி மேலே அதாவது இறைவன் மேலே பரம்பொருள் மேலே பற்று வைக்காமல் இருந்ததுனால மனத்தில் ஒரு சமாதானம் இல்லை, கலங்கி அலைகிறேன். நெக்ஸ்ட், அறிவே அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான அறிவை உணர்ந்தவர்களுடைய மனதில் எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட கடலாக விளங்குகிறது யாருன்னா, மேலான பரம்பொருள் ஆகிய இறைவன் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அதாவது ஐம்பொறிகளை நம்ம அடக்கி ஆள்வது தான் மிகவும் அரிய செயல். அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய நாவை அடக்குவது மிகப்பெரிய செயல். அப்படி நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான அறிவுகள் நம் வசப்படும். அப்போ அந்த ஐம்பொறிகளை அடக்கி ஆளக்கூடிய இயல்பை உணர்ந்து என்ன நல்வழிப்படுத்துங்க யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இறைவன் பரம்பொருள் மேலான பொருள்கிட்ட கேட்குறாங்க. யாரு? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னா சுல்தான் அப்துல் காதர். கேட்டிருக்காங்க, சுல்தான் அப்துல் காதர். இவங்க சின்ன வயசுலேயே ஒரு துறவி போல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையில் ஏறி தவம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே எல்லாம்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை. கேட்ட கொஸ்டின் சரியா? எங்கே வந்து அவர் வந்து ஞானம் பெற்றார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை போன்ற பகுதிகளில் தவம் ஏற்றியதான் அவர் ஞானத்தை பெற்றார். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி. கண்ணினா என்னது? 2 அடிகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலிய நூல்கள் எல்லாம் இயற்றியது யாரு? குணகுடி மஸ்தான் சாஹிப் என்று புனைப்பெயரை கொண்ட சுல்தான் அப்துல் காதர். இப்போ நம்ம பார்த்த இந்த மெய்ஞான ஒளி என்ற ஒரு பகுதி எந்த தொகுப்புல இருக்குன்னா, குணங்குடியார் பாடற் கோவை என்ற ஒரு தொகுப்புல தான் இடம்பெற்றிருக்கு. புக் பேக்ல உள்ளது பார்க்கலாம். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். எதை? ஐம்பொறிகளை. நெக்ஸ்ட், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன பண்ணாங்க? பகர்ந்தனர், ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். இதுல என்ன புணர்ச்சி இருக்கு? நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், உள் கூட்டல் இருக்கும், உள்ளிருக்கும். குருவினா பார்க்கலாம். உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் என்னது நிகழும்? இன்ப பெருக்கு பொங்கி ஓடும். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எது? பணத்தின் மீது ஆசை வைப்பது. தேர்ட் லெசன் பார்க்கலாம். அயோத்திதாசரினுடைய சிந்தனைகள். இப்போது நம்மளை வரலாற்றை நிலையான ஒரு இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட ஒரு நேர்மையான சிந்தனை இருக்கணும், நேர்மையான செயல்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கலெக்டர் என்ன, தலைமை செயலாளர் இந்த மாதிரியான ஒரு பெரிய பதவியை அடைய முடியும். பெரிய பதவியை அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பின் சந்ததியாரும் நம்ம பற்றி படிப்பாங்க, அப்படி தானே? அப்போ நம்ம அவங்களுடைய மனசில் இருப்போம். அப்போ என்ன வேணும்? நல்ல சிந்தனை வேணும், அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல செயலும் வேண்டும். சரி, இப்போ நம்ம அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? அந்த காலத்தில் சமத்துவம், சமமாக இருக்கணும், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருமே சமம் தான், உயர் ஜாதி தாழ் ஜாதி ஒன்றும் கிடையாது. பகுத்தறிவு, இந்த மாதிரியான கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போனவர்கள் யாருன்னா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தான், சரியா? சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் யாரு? பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். ஆனால் தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனை இருந்துச்சு, சிறப்பான செயலும் இருந்துச்சு, உயர்வான பேச்சு இருந்துச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு இருந்துச்சு. இந்த 5 பண்புகளையும் ஒருங்கே கொண்டு வாழ்ந்தவர் தான் இந்த அயோத்திதாசர். இந்த அயோத்திதாசர் யாருன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். பெரியார் எழுதிடக்கூடாது, தென் இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? அயோத்திதாசர். ஓகே தானே? இப்போ இதே 5 குணங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளும் உயர்வான இடத்தை அடைய முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எங்க பிறந்தாங்க அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ இவங்க 1845 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய உண்மையான பேரு காத்தவராயன். இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல தான் பிறந்துட்டு இருந்தாங்க. அதனால
அப்படி ஒரு தாழ்ந்த இதில் பிறந்ததுனால அவங்களுடைய ஸ்கூல் இதில் வெளி இடத்துல எல்லாத்துலேயுமே அவமானங்களை சந்திக்கிறாங்க. இவங்க அயோத்திதாச பண்டிதர் எனக்கூடிய ஒரு ஆசிரியரிடம்தான் கல்வி கற்றுக்கிட்டாங்க. சித்த மருத்துவமும் அந்த பண்டிதர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவருக்கு அந்த ஆசிரியர் சமமாக அவர் நினைச்சதுனால அவங்க மேல ஒரு ரொம்ப அன்பு அவருடைய பேரையே இவரும் தமக்கு வைத்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் நீலகிரிக்கு போயிட்டு அங்கே தான் இந்த அயோத்திதாசர் வாழ்கிறாங்க. சென்னையில் தான் பிறந்தாங்க, ஆனால் நீலகிரிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னா பர்மாவுக்கு போகிறாங்க. பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்துட்டு வந்த நம்ம தமிழர்களுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டார். எங்கே போய் பாடுபட்டார்? பர்மாவில் இருக்கக்கூடிய யாருக்காக? கூலி தொழிலாளர்களுக்காக பாடுபட்டாங்க. திரும்ப அவர் தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களுடைய உரிமைக்காகவும் அவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டாங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர். இவங்களுக்கு தமிழ் மட்டும் கிடையாது, பாலி மொழி தெரியும், வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். அதே மாதிரி இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் இந்த மாதிரியான பல்துறைகளிலும் புலமை பெற்ற அந்த நூல்களை எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த படிப்பு தான் அவருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. அப்போ அயோத்திதாச பண்டிதரனுடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எது? அவருடைய ஆழ்ந்த படிப்பு. நெக்ஸ்ட் 1900, இது முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், சரியா? 1907 ஆண்டுல சென்னையில ஒரு வார இதழை தொடங்குறாங்க. வார இதழ் என்னன்னா ஒரு பைசா தமிழன். எத்தனை ரூபாய்னா காலனா விலையில இவங்க விற்க தொடங்குறாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1908 அது ஒரு பைசா தமிழனை தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. இந்த இதழுடைய நோக்கமாக அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் உயர்நிலை மக்கள், இல்ல கடைநிலை மக்கள், இவங்க தான்ப்பா இடைநிலை மக்கள் அப்படின்னு பாகுபடுத்தி பார்க்க முடியாத அந்த மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதையை காட்டுவதுதான் இந்த இதழினுடைய நோக்கம்னு சொன்னாங்க. நீதி, நேர்மை, சரியான பாதை. இந்த தமிழனுடைய இதழ் மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, மைசூர், கோலார், ஹைதராபாத், ரெங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குமே பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடுபட்டாங்க. தம்முடைய நூல்களையும் அவர் என்ன பண்ணார்னா சீர்திருத்த சிந்தனைகளை தான் அடிக்கடி வெளியிடுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் எது அவசியம் அப்படின்னு அயோத்திதாசர் கருதுனாங்கன்னா கல்வி அறிவு. அப்போ ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெறணும்னா எது ரொம்ப முக்கியம்? கல்வி அறிவு தான் முக்கியம். நெக்ஸ்ட், கல்வி மட்டும் இருந்தா போதாது, அது கூட ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்ளலாம். அதே தான் இவரும் சொல்றாரு, கைத்தொழில் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேளாண்மை, நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு சின்ன அளவுக்கு வேளாண்மை செய்யக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். தையல், மரம் வளர்த்தல் இந்த மாதிரியும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. இந்த அயோத்திதாசன் நிறைய நூல்களை பதிப்பித்தாங்க, சரியா? எதெல்லாம் அப்படின்னு சொன்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தினர சுருக்கம், பால வாகடம், சரியா? இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பால வாகடம். அயோத்திதாசர் சொல்றாங்க, கோபம், பொறாமை, பொய், களவு இதை வாழ்க்கையில இருந்து நம்ம நீக்கி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதெல்லாம்? கோபம், பொறாமை, பொய், களவு. நெக்ஸ்ட், மதியை அளிக்கக்கூடியதாக அயோத்திதாசர் கருதுவது போதை பொருட்கள், அதை கையால தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல அன்பும் ஆறுதலும் இருந்ததுன்னா அந்த குடும்பம் வாழும். அது மூலமாக ஊர் முழுவதுமே அந்த அன்பையும் ஆறுதலையும் பெறும். ஊர்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாடு இருந்துச்சுன்னா புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று சொன்ன கருத்து யாருடையதுன்னு கேட்பாங்க அயோத்திதாசர். புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று சொன்னது யாரு? அயோத்திதாசர். தந்தை பெரியார் ஒருக்கா சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் என்னுடைய சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தான் யாருன்னா பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பா துரையாரும் அப்படின்னு சொன்னது யாரு? பெரியார். அப்போ பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யாரு? பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பா துரையும் தான். நெக்ஸ்ட், ஒரு நாட்டுக்கு வழிகாட்டுடைய தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு அயோத்திதாசர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்கணும்னா மக்களும் அவங்களுடைய நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு சிறந்த கைடன்ஸ் வேணும், ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்கணும். அந்த வழிகாட்டி எப்படி இருக்கணும்? மக்களுள் ஒரு சிறந்த மனிதராக இருக்கணும்.
நல்ல அறிவாளியாக இருக்கணும், நல்ல நெறிகளை கடைபிடித்து வாழ்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்கன்னா மக்கள் அவங்கள என்னது வணங்கி ஏற்றுக்கொள்வாங்க, கடவுள் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி கருத்துக்களை கூறியவர் யாருன்னு கேட்டாலும் அயோத்திதாசர் தான். வானம் பொய்ப்பதற்கு காரணம் என்னவாக அயோத்திதாசர் சொல்றாருன்னா, ஒழுக்கம் உள்ள ஞானிகள் இல்லாமையே. மழை வரல அப்படின்னு அதுக்கு காரணம் என்னவா, ஒழுக்கம் உள்ள ஞானிகள் இல்லாமைன்னு சொல்றாங்க. அப்ப ஞானிகள் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை. நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் என்ன, ஆட்சி திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமை. இதெல்லாம் சொன்னது யாரு, அயோத்திதாச பண்டிதர். அப்ப அரசர்கள் இல்லாததுக்கு காரணம் என்ன, அங்க கல்வி, அறிவு, ஒழுக்கம், ஒற்றுமை, அருள் ஆகியன உடைய மக்கள் இல்லாததுதான் காரணம். அப்போ நல்ல குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு யாரு, அயோத்திதாசர் சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று சொன்னவர் யாரு, அயோத்திதாசர். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இதெல்லாம் இவருடைய நூல்கள். சரியா. நெக்ஸ்ட் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், ஔவையாருடைய ஆத்திச்சூடி, அந்த மாதிரியான நூல்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு பௌத்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் புதிய விளக்கங்களை கொடுத்தது யாருனாலும் அயோத்திதாசர் தான். இவர் சமத்துவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவருக்கு என்னன்னா, கல்வியாக இருந்தாலும் சரி, வேளாண்மை, காவல்துறை போன்ற எல்லா துறைகளிலுமே எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இப்போ ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்பினருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதுல இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற எல்லாருக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அயோத்திதாசர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1892 ஆண்டு தம்முடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நம்ம போராடணும், அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மகாஜன சங்கத்தை தொடங்கினாங்க. கேட்பாங்க, திராவிட மகாஜன சங்கத்தை தொடங்கியது யாரு, அயோத்திதாசர். எந்த வருடம், 1892. இவங்க என்னென்ன பணிகள் அமைச்சாங்கன்னா, சாலைகள் அமைப்பாங்க, கால்வாய்களை பராமரிப்பாங்க, மக்களுக்காக பாதுகாப்புக்கு காவல்துறையினரை இவங்களை நியமித்தாங்க. அப்புறம் மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. மாதிரி கல்விக்கூடங்கள், சின்ன சின்ன ஊர்களில் கல்விக்கூடங்கள் எல்லாம் இவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் விடுதலையை பற்றி இவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை என்பது என்னன்னா மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு யாரு, அயோத்திதாசர் சொன்னாங்க. சுய ராஜ்யத்தினுடைய நோக்கம் அந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றுவதாக இருக்கக்கூடாது. மக்களுடைய வளர்ச்சிகள் சமூக அளவில், பொருளாதார அளவில், அரசியல் அளவில் அந்த வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். இது முக்கியமான பயன். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் சொன்னது யாருன்னா, அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசருடைய காலத்தில் நிறைய பேர் இருந்தாலும் ஆனால் இவர்கிட்ட நிறைய சிறப்பு குணங்கள் இருந்தது. பகுத்தறிவு இருந்தது, இலக்கியம் அவங்களுக்கு எழுத முடியும், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம், இது எல்லாத்துலேயுமே அக்கறை கொண்டு புதிய புதிய சிந்தனைகளை இவர் சொல்லிக்கிட்டே இருந்திருந்தார். இவருடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட சிந்தனையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய அந்த சிந்தனையாகவும், அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவங்க கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும், அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தங்களாக தான் இவருடைய கருத்துக்கள் அமைஞ்சிருந்துச்சு. இப்போ சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்கு, அது கூட இணைந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சரியா. சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த அந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. புக் பேக்கில் எழுத பார்க்கலாம். அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் தென்னிந்திய. அயோத்திதாசர் நடத்திய இதழ் என்ன, ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து, கைத்தொழிலும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது, மழை. நெக்ஸ்ட் பார்க்கலாம், விரிவானம், மனித எந்திரம். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 வகையான பண்புகள் இருக்கும். அந்த 2 வகையான பண்புகளையும் அவங்க வித்தியாசமான சூழ்நிலைகளை வித்தியாசமான இடங்கள்ல வெளிப்படுத்துவாங்க. சரியா. தவறு செய்யணும்னு சிலருக்கு என்ன தோணும், அந்த நேரங்களில் அதனை அடக்கி நேர்மையாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளும் ஒரு உயர்ந்த மனிதர் தான். அப்போ உயர்ந்த மனிதர்களினுடைய இயல்பு என்ன,
தவறு செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும் போது அதனை அடக்கி நம்ம நேர்மையாக வாழணும். அதுதான் என்னது உயர்ந்த மனிதனுடைய இயல்பு. தெரிந்து கொள்வோம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னா மாகாணி வீசம். மாகாணி வீசம் என்பவை அந்த காலத்தில் இருந்த அளவை பெயர்கள். நெக்ஸ்ட் அந்த காலத்தில் இருந்த நாணய பெயர்கள், அது அளவை பெயர்கள். இது நாணய பெயர்கள் என்னன்னா அணா, சல்லி, துட்டு. அணா, சல்லி, துட்டு. 1 ரூபாய் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல 16 அணாவுக்கு சமமாக இருக்கும். சரியா? இந்த மனித எந்திரம் என்ற கதை எழுதினது யாரு அப்படின்னா சிறுகதை மன்னன் என அழைக்கப்படக்கூடிய புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் யாரு? புதுமை பித்தன். இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னா சோ விருத்தாச்சலம். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன? விருத்தாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாளக்கூடியவரும் யாருன்னா இந்த புதுமை பித்தன் தான். 100க்கும் மேற்பட்ட ஒரு சிறுகதைகளை, சின்ன சின்ன கதைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி 100க்கும் மேற்பட்ட கதைகளை இவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மூவிஸ்க்கு, திரைப்படங்களுக்கு கதைகள், உரையாடல் இதெல்லாமே இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சிறுகதைகளை ரொம்ப புகழ்பெற்றது எது அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். நம்மளும் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இந்த மனித எந்திரம் என்ற இந்த சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொடி என்ற இதழில் வெளியான ஒரு சிறுகதை. சரியா? அப்போ கேட்கலாம், மனித எந்திரம் என்பது எந்த இதழில் வெளியானது? மணிக்கொடி. நெக்ஸ்ட் நம்ம இலக்கணம் பார்க்கலாம். யாப்பு இலக்கணம். அதாவது எனது புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய உள்ளத்தில் எழுதக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை ஒரு பாட்டாக நமக்கு எழுதி வைப்பாங்க. அப்போ அது வந்து இலக்கணம்னு ஒன்று இருக்குது. எதுக்கு? அந்த இலக்கணத்திற்கு உட்பட்டும் சில பேர் வந்து கவிதைகள் எழுதுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கண கட்டுப்பாடுகளே இல்லாமல் தான் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா புது கவிதைகள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணத்தை தான் நம்ம யாப்பு இலக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த யாப்பு இலக்கணத்துல யாப்பு இலக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 உறுப்புகள் இருக்கு. அப்போ யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் என்னன்னா 6. என்னென்ன எழுதுன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்தை 3 வகையாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா குறில், நெடில், ஒற்று. இந்த குறிலேயே 2 வகை இருக்கு. உயிர் குறில், உயிர் மெய் குறில்னு இருக்கு. நெடில்ல உயிர் நெடில், உயிர் மெய் நெடில். உயிர் நெடில்னா என்ன? ஆ, ஐ இதெல்லாம் உயிர் நெடில். உயிர் மெய் நெடில்னா என்ன? கை, ngை இதெல்லாமே உயிர் மெய் நெடில்னு சொல்லுவாங்க. ஒற்று, ஒற்றுனா மெய் எழுத்து. இக்கு இங்கி சின்ன இருக்குல்லையே, அதுதான் மெய் எழுத்து. ஆயுத எழுத்தும் ஒற்றெழுத்துல தான் வரும். எதுல? இந்த யாப்பு இலக்கணப்படி. நெக்ஸ்ட் அசை. அசைனா என்னன்னா எழுத்துக்கள் ஒன்னோ இல்லது சில எழுத்துக்கள் சேர்ந்தோ அமைவது அசைன்னு சொல்லுவாங்க. அசையில் 2 இது இருக்கு. நேரசை, நிறையசை அப்படின்னு இருக்கு. நேரசை அப்படின்னு சொன்னா தனி குறில் எழுத்து இருந்துச்சுன்னா அது நேரசை, இல்லது தனி நெடில் எழுத்து இருந்துச்சா அது நேரசை, இல்லை குறில் எழுத்துக்கு அப்புறமா ஒற்றெழுத்து வந்துச்சா அது நேரசை, இல்லை நெடில் எழுத்துக்கு அப்புறமா ஒற்று வந்துச்சா அது நேரசை. நிறையசை அப்படின்னா என்னன்னா 2 குறில் எழுத்துக்கள் தனித்து வந்தாலோ, இல்லை 2 குறில் எழுத்துக்களுக்கு அப்புறமா ஒரு ஒற்றெழுத்து வந்தாலோ, இல்லை ஒரு குறில் எழுத்து அப்புறமா நெடில் எழுத்து வந்திருக்கு அப்படின்னாலும் அது என்னது? நிறையசை. இல்லது ஃபர்ஸ்ட் குறில் அப்புறம் நெடில் அப்புறமா ஒரு ஒற்று வந்திருக்கு, இதுவும் என்னதான்? நிறைதான் வரும். ஆனா நெடிலுக்கு அப்புறமா குறில் வந்துனா அது நிறையசை ஆகாது. சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீர். ஒரு அசையோ இல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அசைகளோ சேர்ந்து அமைவதுதான் சீர்னு சொல்லுவாங்க. சீரில் 4 வகைகள், நிறைய வகைகள் இருக்கு. மெயினா என்னன்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர் இருக்கு. இதில் தான் தேமா புளிமாலாம் வரும். நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பேசிக்கை நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தலை. இந்த சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் சீரோடைய இறுதியிலும் வரக்கூடிய சீரினுடைய முதலிலும் உள்ள அந்த அசைகள் எந்த அசை? நீரசையா நிறையசையா? அது அடிப்படையில் தான் அந்த தலைகளை 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 2 அல்லது 2 மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவதை தான் அடின்னு சொல்றாங்க. அடி எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். சரியா? நெக்ஸ்ட் இது
பார்த்தீங்கன்னா தொடை. என்ன அப்படின்னா ஒரு செய்யுளுக்கு நமக்கு ஓசை இன்பமும் வேணும், கேள்வி இன்பமும் வேணும், பொருள் இன்பமும் வேணும். அந்த மாதிரி சீர்களுக்கு இடையிலோ இல்லது அடிகளுக்கு இடையிலோ அமையக்கூடிய ஒற்றுமையை தான் நம்ம தொடைன்னு சொல்லுவாங்க. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள், ஏதாவது ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க. சரியா? குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ. இது முதல் இது அடி. 2வது அடி பாருங்க, குன்றி அணைய செய்யின். அப்போ இதில் பாருங்க, முதல் அடியினுடைய முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்தின கு, 2வது அடியினுடைய முதல் எழுத்தின கு, அப்படிதானா? அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை மோனைன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுடைய 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகைன்னு சொல்லுவாங்க. இறுதி எழுத்தோ அல்லது அந்த ஓசையோ ஒன்றி வந்துச்சுன்னா அதை இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஒரு பாடலுடைய இறுதி சீரோ அல்லது அந்த அடியுடைய இறுதி பகுதியோ அதுக்கு வரக்கூடிய அடுத்த பாடலுடைய முதல் சீராகவோ அந்த அடியினுடைய முதல் வரியாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அதை தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவகைகளை பார்க்க போகிறோம். பாவகைகள் மொத்தம் 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வெஞ்சிப்பா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கும், அது சார்ந்த நூல்கள் இருக்கும். அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. அது என்னது? அறநூல்கள் எல்லாமே வெண்பாவால் தான் அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு என்னது? திருக்குறள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆசிரியப்பா, ஆசிரியப்பான்னா அகவல் ஓசை. இது என்னன்னா சங்க இலக்கியங்களில் வரக்கூடியது. அப்போ கேட்பாங்க, சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பா என்னது? ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் கலிப்பா, துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. சரியா? நெக்ஸ்ட் வஞ்சிப்பா. வஞ்சிப்பா என்ன ஓசை அப்படின்னா தூங்கல் ஓசை உடையது. இவ்வளோதான் யாப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடியது. ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட் நம்ம திருக்குறள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். அசை டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. விடும் என்பது டேஸ் சீர். பாருங்க, 2 குறில் எழுத்து இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஒற்றெழுத்து இருக்கு. அப்போ இது என்னது? நிறையசை. அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? மோனை. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அயோத்திதாசர் சொன்னதை ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டினுடைய அந்த தலைவன் வீரம் கொண்டிருக்கணும், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல் கொண்டவனாக விளங்க வேண்டும். சரியா? இப்படி விளங்கக்கூடிய அந்த தலைவனை தான் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா துன்பம் போக்கும் இறை, இருளை அகற்றும் ஒளி அப்படின்னு அயோத்திதாசர் சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த வாகன விபத்து பற்றி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். சரியா? அதாவது மலை சாலைகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப சரிவாக இருக்கக்கூடிய சாலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இதில் கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மேல் நோக்கி வரக்கூடிய இந்த வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? சரியா? எந்த வாகனங்கள்? கீழ் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் மேல் நோக்கி வரக்கூடிய வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நெக்ஸ்ட், தமிழ் டு இங்கிலீஷ். தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் ஃபிலோசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரிஃபார்ம். நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். படைச்செருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. என்ன சொல்றாங்கன்னா, காட்டு முயலை நம்ம வீழ்த்தினோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வீழ்த்ததுக்கு காரணமாக இருந்ததுக்கு என்னதான் இருந்திருக்கும்? அம்பா இருந்திருக்கும். சரியா? அந்த அம்பை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறத விட அதை விட பெரிய ஒரு உருவமாகிய பெரிய விலங்காகிய யானைக்கு நம்ம குறி வைத்து அதில் தவறிய வேலாக இருந்தால் கூட அதுதான் பெருமை தரும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய முயற்சி தான் பெருமை தரும். ஸோ உங்களுக்கு தகுதியும் வாய்ப்பும் இருந்துச்சுன்னா குரூப் 4 எழுதுறதை விட்டுட்டு குரூப் 2க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, குரூப் 1க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்னன்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்னன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். சரி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காண முயல் எய்து அப்படின்னு வந்தாலே என்னது? பிரிது மொழிதல் அணி. 2வது குறள். பேராண்மை என்ப தருக்கண் ஒன்று உற்றக்கால் ஓராண்மை மற்ற அதன் எஃகு. என்னன்னா பகைவரை, நமக்கு விரோதிகளாக இருக்கிறவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய வீரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? ஆண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பகைவருக்கும் ஏதோ ஒரு துன்பம் வரும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த உதவியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லுவாங்க. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரம் எது? ஆண்மை. பகைவருக்கு துன்பம் வரும்போது செய்யக்கூடிய உதவி என்னது? ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நட்பு. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது நல்ல நூல்களை படிக்க
படிக்க நமக்கு என்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்பம் தரும். அதே மாதிரி ஒரு நல்ல பண்புடையவர்களோடு கொள்ளக்கூடிய அந்த நட்பு நமக்கு என்னது பழக பழக இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலும் வந்திருக்கு. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. நெக்ஸ்ட், நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னாலே எப்பவும் சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டித்து திருத்துவதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அப்போ கண்டித்து திருத்தினாதான் அது நல்ல நட்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நட்பு ஆராய்தல். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். அதாவது நம்ம ஒரு ஆள்கிட்ட நட்பு பாராட்டுறோன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்காம ஒரு ஆள்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம இறக்கக்கூடிய அளவு இறக்கும் வரை அது நமக்கு துன்பத்தை தரும், ஏதோ ஒரு கஷ்டத்தை தரும். அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் நட்பு பாராட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ந்து தான் நட்பு கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பத்தில் ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மைனா, அந்த துன்பத்தில் தான் நம்ம கூட யார் இருக்காங்க, உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்னு நமக்கு காட்டும். அப்போது நண்பர்களினுடைய உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? துன்பம். நெக்ஸ்ட், மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது நம்மக்கிட்ட செல்வம் கூடிக்கிட்டே இருக்கு, பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருக்கணுமா, பணிவுடன் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வறுமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் நமக்கு நம்மளுடைய அந்த ஊக்கம் குறையாமல் ரொம்ப பெருமிதமாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், குன்றி நனையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். அதாவது மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் ரொம்ப புகழ் பெற்றுட்டாங்க, ரொம்ப பெயர் பெற்றுட்டாங்க, ஆனால் அவங்க செய்த ஒரு சின்ன தவறு அவங்கள அவமானப்படுத்தி விட. நம்ம இப்போ நிறைய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நியூஸ்லேயும் நம்ம கேட்டிருப்போம், லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அப்போ பெரிய பெருமை உடையவராக இருந்தாலும் சரி, சின்ன நீ தவறு பண்ணிங்கன்னா அவங்களுடைய பெருமை அழிந்து விடும் என திருவள்ளுவர் சொல்கிறாங்க. பண்புடைமை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். என்ன சொல்கிறாங்கன்னா, பண்பு உடையவர்களாகிய அந்த சான்றோர்கள வழியில் நம்ம நடக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குறள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களம் தீமையால் திரிந்தற்று அற்று வந்திருக்கு. அது அப்போ இது என்ன அணி? உவமை அணி. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நல்ல க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை வச்சோன்னா என்ன ஆகும்? அது கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு நல்ல பண்பு இல்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் என்ன ஆகும்னா யாருக்குமே பயன் இல்லாமல் அழிந்து போய்விடும். அப்போ நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் எப்படி இருக்குமா? யாருக்கும் பயனின்றி அழிந்துவிடும். நெக்ஸ்ட், புக் பேக்கில் எழுத பார்க்கலாம். ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம். பெருஞ்செல்வம் பிரித்து எழுதும் போது பெருமை கூட்டல் செல்வம். இது என்னது? பண்பு தொகை. ஊராண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை. இது என்ன விகாரம்? இது தோன்றல் விகாரமா இல்லை திருதல் விகாரமா? இல்லை, இது இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட், திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. இதுவும் இயல்பு புணர்ச்சி. பொறுத்துக பார்க்கலாம். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது எது? குன்றி மணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் எது? செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது எது? நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அப்போ எது பெருமை தரும் என திருவள்ளுவர் சொல்றாங்க? யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது தான் என்னது? பெருமையை தரும். நண்பர்களுடைய இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? துன்பம். இந்த உலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? பண்புடையாளினுடைய வழியில் நடப்பதனால. நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க? கண்டித்து திருத்துவதற்கு. சரியா? இதோட 8th லெசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட்.